கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களே, இந்த 2026 குரு பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழப் போகிறது. இழந்த சந்தோஷம் எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அந்த அளவுக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான காலகட்டம் என்று சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. இதனால நிச்சயம் நிறைய சந்தோஷங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில காண முடியும். இது நாள் வரைக்கும் இந்த ஏழரை சனினால பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய விரைய செலவுகள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும். இனிமேல் அந்த செலவுகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அந்த அளவுக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துல உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசிதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உச்சமாகறதுனால வந்து இது நாள் வரைக்கும் இந்த ஜென்மச்சனினால பார்த்தீங்கன்னா பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலக போகிறது. அதனால உங்களுக்கு நிச்சயம் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இது எல்லாமே திரும்ப வரப்போகிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக போகிறது. நீ ஒரு வருட காலத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கும் பார்ட்னருக்குமான இடையுள்ள கருத்து வேறுபாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக போகிறது. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காதல், ஒரு அந்யோன்யம் இது எல்லாமே ஏற்பட போகிறது. அதே மாதிரி வந்து புதிதாக காதலிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்க போகிறது. அதே மாதிரி ஏற்கனவே காதலிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல்ல வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே வரப்போகிறது. காதல்ல வந்து புதிய பரிமாணத்தை வந்து காணக்கூடிய வாய்ப்பு என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த அளவுக்கான மகிழ்ச்சி, சந்தோஷத்தை வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டம் என்று சொல்லலாம். அடுத்து இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்க போகிறது. அதே மாதிரி இந்த 2026 குரு பேச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிகுந்த குரு பேச்சியாக இருக்க போகிறது. அதாவது நீங்க ஒரு லாட்டரியில வந்து ஈடுபட்டாலும் நிச்சயம் லாட்டரி மூலமா பார்த்தீங்கன்னா யோகம் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அப்பாவினுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்பாவளி சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி அந்த சொத்துக்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி மனதில் இருந்த பயம் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க போகிறது. ஒரு தைரியம் பிறக்க போகிறது. செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகிறது. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுடைய அப்பாவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி கோயில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி கடந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு முதலீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அந்த முதலீட்டின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வருமானங்கள் என்பது கிடைக்கும். ஏன்னா குரு பகவானுடைய நேரடி பார்வை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல விழுகுது. அதே மாதிரி 11ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் மேல விழுகிறதுனால உங்களுடைய கையில பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் என்பது அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனி இந்த பணத்தினால பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால உங்களுடைய கையில பார்த்தீங்கன்னா பணம் புரளக்கூடிய வருடமாகத்தான் இந்த குரு பேச்சு இருக்கிறது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் புரியாத உங்களுடைய அதாவது கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு இருப்பாங்க. இனிமேல் வந்து உங்களுடைய செயல்பாடுகளை புரிஞ்சு உங்களுக்கு நிச்சயம் ஆதரவு தெரிவிப்பாங்க. அதனால மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி மறுமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா கடந்த காலத்துல இளைஞர்களாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நீங்க ஒன்று சேரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2026 குரு பேச்சில இருக்கிறது. அதே மாதிரி இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பல வழிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா என்ன செய்யணும், என்ன செஞ்சா நமக்கு வெற்றிகள் கிடைக்கும், என்ன செஞ்சா நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயம் வரும். அடுத்து இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அதே மாதிரி சொற்பொழிவாற்றக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அடுத்து கோவில்ல பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள்ல வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் அவர் புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறாரு. அதே நேரத்துல அவர் பார்க்கிற பார்வை பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்துல விழுகிறதுனால இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய புண்ணியத்தினுடைய பலனை பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். அதே மாதிரி பல ராஜயோகங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்பதற்கான வாய்ப்புகளுமே வந்து இந்த குரு பேச்சுல உங்களுக்கு இருக்கிறது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக நீங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த நேரத்துல முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறது. இந்த நேரத்துல தங்கம் சம்பந்தமான முதலீடுகளை நீங்க ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தன லாபங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் தங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பார்த்தீங்கன்னா நீங்க முதலீடு செய்வதற்கான
வருவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. கல்லூரியில மேற்படிப்பு படிக்கிற மாணவ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல காலகட்டம் என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து பிஹெச்டி படிக்கிறது இல்லைன்னா வந்து மாஸ்டர் டிகிரி படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்க முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் அதில் சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. காதலிக்கிற மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னான காலம் என்று சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால காதல சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இந்த மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் 100% வந்து குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த நேரத்தில் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா முயற்சி செய்யலாம். நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த தொழிலின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா புண்ணிய ஸ்தானத்துல வந்து உச்சமாகிறாரு. அதனால நீங்க செய்யற தொழிலின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பார்த்தீங்கன்னா இருமடங்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக இந்த 2026 குரு பேச்சுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அதாவது நீங்க இழந்த சந்தோஷத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து இந்த குரு பேச்சு கொடுக்க போகிறது.